ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமேவை தான் பார்க்க போறோம். இந்த அனிமையை பத்தி சொன்னா நம்ம ஹீரோ இசக்கையாய் வேற ஒரு உலகத்துக்கு வந்துறான். அது ஒரு பிச்சைக்காரனா. இங்க கேட்டது சரிதான், பிச்சைக்காரனா வரான். அந்த உலகத்துல அவனுக்கு ஒரு இம்மார்டலிட்டிக்கான பவர் கிடைக்குது. இம்மார்டலிட்டினா அவன் சாக மாட்டான்னு இல்ல, செத்து போறதுதான் பவரு. எத்தனை வாட்டி அவன் இறந்து போறானோ அத்தனை வாட்டி அவனோட பவரு, அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எங்கெல்லாம் இறந்து போறானோ அவனோட பாடியும் அங்க கிடக்கும். இவன் வேற ஒரு இடத்துல திரும்பவும் ரீபான் ஆவான். இந்த மாதிரி ஒரு ஓபியான எபிலிட்டியை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அதெல்லாம் நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவனையே பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நான் இப்போ எங்க இருக்கேன், எனக்கு முழுக்க முழுக்க கடனா இருந்தது, நான் ரிவர்ல குதிச்சு அப்படியே கமிட்டட் சூசைட் பண்ணேன். ஆனா இந்த வாட்டரோட டேஸ்ட் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்புறம் தான் தெரியுது அது ஒன்றும் வாட்டர் இல்ல, அவன் மேல பூனை ஒண்ணுக்கு போயின்னு இருக்கு. இதனால அவன் பயங்கரமா அந்த பூனையை கத்தி விடுறான். அவனுக்கு அப்புறம் தான் புரியுது அவன் இசாக்கையாயி வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்கான். அவன் முன்னாடி ஒரு சிஸ்டமும் இருக்கு. அந்த சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் கங்க்ராலேஷன், நீங்க வந்து ஒரு பெக்கரா ரீஇன்கார்னேட் ஆயிருக்கீங்க. என்னது ஒரு பெக்கராவா? இதுல என்ன எனக்கு பெருமை இருக்கு? நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களுக்கு இம்மார்டலிட்டி சிஸ்டம் வந்து கிடைச்சிருக்கு. அவனுக்கு அவளைக்கும் புரியல. ஏன்னா பெக்கரா இருந்து அவனால என்ன பண்ண முடியும்? இப்படி இவன் யோசிக்கும் போதே ஒரு வண்டி வந்து அவனை மோதுது. இதனால ஆளு எங்கேயோ பறந்து போய் விழுறானா. அப்போ அவனுக்கு எதுவுமே ஆகல. ஓ இதுதான் இம்மார்டலிட்டியா? அப்படின்ட்டு அந்த ஒண்ணுக்கு போன பூனையும் சும்மா இல்ல, மண்டையிலேயே குதிக்குது. அதனால அவன் அங்கேயே அந்து போயிடறான். அவனோட ஆவி ஒண்டி வெளியில மிதக்குதா. அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அட நான் இதுக்கே அந்து போயிட்டேன் நானு. ஆனா நல்லா ஊத்து பார்த்தா அவனும் இறக்கல. சிஸ்டம் வழியா அவனுக்கு பாயிண்ட் எல்லாம் வேற கிடைக்குது. இதனால அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இது என்ன சிஸ்டம்னு அங்க குத்துவானா. அந்த பஞ்சம் அவ்வளவு பவரா இருக்கு. ஒரே பஞ்சில அந்த செவரியவனால உடைக்க முடியும். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருப்பேன்னு. அங்க சைட்லயே சில பல ஆளுங்களும் போகும்போதே சொல்றாங்க, எந்த பிச்சைக்கார பையன் இவன், அநியாயமா ரோட்ல போய் செத்துருக்கான், இவன் அன்னைக்கு ஏந்திருக்கான் போல. ஹீரோக்கும் அந்த வாய்ஸ் கேக்குது. பார்த்தா அது ஹீரோவோட உடம்பு தான். ஹீரோ வந்து எந்த போயிருப்பான்ல, அவனோட உடம்பு அது வந்து அப்படியே தான் அங்க கிடக்குது. அது எந்த போன உடம்புல ஏதாச்சும் இருக்குன்னு தேடுவானா. அங்க இவனோட பழைய காயின்ஸ் வந்து இருக்கு. இப்பவும் அவன் கிட்ட இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் ஆளுக்கு புரிஞ்சு போயிடுது. இது வந்து அவனோட ஒரு காப்பி தான். அதாவது இவன் எத்தனை வாட்டி இறக்குறானோ ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே கூடி போகும். அதே மாதிரி காசு பணம் எல்லாமே காப்பி ஆகும். இதை வச்சு ஆளு பணக்காரனா இல்லன்னு அவனுக்கு யோசனையும் அது என்ன ஒண்ணு இறக்குது. அதுதான் ரொம்ப வலிக்கும். ஆனாலும் இதை வச்சு பணக்காரனா மாற முடியும்ல. சோ இதனால ஒரு வாட்டியும் அவன் இறக்குறான். ஒரு வாட்டி அங்க வேணும்ட்டே முட்டி சாகுறான். இன்னொரு வாட்டி சாப்பிட்டே வந்து போறான். இன்னொரு வாட்டி அங்க அம்ப வச்சு இன்னொத்தனை கொல்ல போனா அதுல இவன் மாட்டி இறக்குறான். ஆனா இதுல இருந்து அவளுக்கும் விஷயங்கள் மாறல. ஏன்னா அவனுக்கு இன்னமும் எஃப்னு தான் காட்டுது. அதுக்கும் மேல சில பல லிமிடேஷன் அவனுக்கு வந்து வருது. இதுல இருந்து அவனுக்கு புரிஞ்சு போயிது இப்படி எல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகுதுன்னு. போன வாட்டி இறந்து போறதை கம்பேர் பண்ணா இதுதான் ரொம்ப கஷ்டமா அங்க இருக்குது. இதனால அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. இந்த சைடு ஒருத்தனுக்கு அங்க காசு வந்து தேவைப்படுதா. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக அவன் கேக்குறான். ஆனா அவளைக்கும் கண்டுக்காம அந்த ஆளு போயிடறானா. இதுதான் பலியாடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். உனக்கு என்னால உதவி பண்ண முடியும்? ஐயா சாமி நீங்க வந்து யாரு? அங்க இதுக்கப்புறம் அந்த காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால அவன் கிட்ட அவன் போய் நிக்கிறான். அங்க கொல்றதுக்கு இவன் வருவானா. அங்க கத்தி எத்து நம்ம ஹீரோ நிற்றான். அவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஆனா வெட்டுறது அவனே அவனை தான். கவலைப்படாத, நான் பே பேக் பண்ண பேய் மாதிரி வருவேன். இதுக்கப்புறம் அவரு தூங்கும் போது அங்க உண்மையிலேயே அவன் பேய் மாதிரி வரானா. இதனால பயந்து போயிடறாரு. அங்க காசு அவனுக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடியும் ஒருத்தருக்கு ஏதோ ஜூஸ் மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அதை வாங்கி குடிக்க அதுல பார்த்தா பாய்சன் இருக்கு. பாய்சனை வச்சு அந்த ஆளை கொலை பண்ண பார்த்திருக்காது. இது தெரியறா ஒரு பயங்கரமா அந்த லேடியை கத்தி விட்டுறாரு. அங்க ஹீரோக்கு அவரு பணத்தையும் தராரு. வண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், நான் வந்து இறந்து போய் சொர்க்கத்துக்கே போயிருப்பேன் இப்போதைக்கு. நல்ல வேலை நீ எப்படி என்ன காப்பாத்திட்ட. அதே மாதிரி இதை ஒரு கிஃப்டா நீ வச்சுக்கோ. இதை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. கண்டிப்பா இது வந்து என்னோட கடமை தான், நான் வந்து ஏத்துக்கிறேன். இதே மாதிரி நான் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஏன் இதுவே எனக்கு பிசினஸாவும் மாறுச்சு. யாருக்கெல்லாம் ஹெல்ப் வேணுமோ நான் வந்து செத்து அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். எவ்வளவு வாட்டி நான் சாகுறனோ அதனால என்னோட டெத் ரேட்டிங் அது வந்து இன்னமும் அதிகரிக்கும். என்னோட உடம்பும் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. என்னோட ஒரு பஞ்சு அதுவே 500 கிலோ வரும். என்னால பயங்கர வேகமா இப்போ ஓடவும் முடியுது. இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியுது. என்னோட ரேட்டிங் அதுவும் டிக்கு வந்துருச்சு. இப்போ எப்படியாச்சும் இன்னமும் அதிகரிக்கணும். அதாவது இன்னமும் பயங்கரமான முறையில நான் இறக்கணும். அப்படி பண்ணா முடியுதான் என்னால இன்னமும் ஒரு பயங்கரமான ஆளா மாற முடியும். இந்த உலகத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. அவங்க கிட்ட நான் சாகணும்னு நினைக்கிறேன். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா நான் வந்து வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் எனக்கு போகுமா அப்படின்லாம் அவன் யோசிக்கிறான். அப்புறம் அங்க ரொம்ப அழகா ஒரு லேடி தான் அதை பார்த்து இவன் யோசிக்கிறான். ஆமா இவங்க வந்து
யாரு? நம்ம ஹீரோவை தேடி தான் இவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு விஷயத்துக்காக ரிவெஞ்சை வந்து கொடுக்கணுமா. கேட் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியா நான் ஒண்டிதான் அங்க உயிரோடவே இருந்தேன். நீ வந்து எனக்காக ரிவெஞ்சை வந்து கொடுக்க முடியுமா? அதுக்கு பதிலா நான் வந்து என்னோட ஃபேமிலியில இருக்க ஒரு டெக்னிக்கை நான் வந்து உனக்கு கத்து தரேன். இது ஒரு பயங்கரமான பாக்ஸிங் டெக்னிக் தான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அவங்க கத்தும் தந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வம்புக்குனே ஒருத்தங்கிட்ட வேணும்ட்டே அவன் கலாய்க்கிற மாதிரியே பண்ண ரொம்ப கோவமாய் அவன் தாக்க வரானா. ஹீரோ அவனோட பாக்ஸிங் டெக்னிக்கை காட்ட இதை பார்த்து அவன் லைட்டா ஷாக் ஆகுறான். ஆனா அப்படியே நம்ம ஹீரோவை கொன்னுறான். இந்த விஷயத்த எல்லாருமே பார்த்துட்டு ஐயோ இவன் வந்து கொன்னுட்டான்னு கத்த அங்க இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே தெச்சுக்கின்னு ஓடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோவோட ஸ்கில் வந்து அங்க அதிகரிச்சிருக்கும். அவன் எப்பயுமே சாகும்போது எஃப் ரேங்க் அந்த மாதிரி தான் காட்டும். இந்த வாட்டி அவன் டியும் தாண்டி சி ரேங்க்ல இருக்கான். லெவல்ஸும் அவங்க பயங்கரமா ஏறி இருக்கு. அட இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கே. இது வரைக்கும் நான் எந்த போகும்போது அவளைக்கும் பெனிஃபிட் எனக்கு நந்தது இல்ல. இந்த ஆளை நான் வந்து விட போதில்ல. ஏன்னா அவன் கிட்ட போய் நான் திரும்பவும் சாகணும்ப்பா. இந்த சைடு அந்த ஆளும் அதே தான் யோசிக்கிறான். இந்த கியாவோ ஃபேமிலியில எல்லாருமே இறந்து போயிட்டாங்க என்னோட கணக்கு படி பார்த்தா. ஆனா எப்படி அந்த பொடி பையனுக்கு அந்த கியாவோ ஃபேமிலியில இருக்க அந்த டெக்னிக் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்படி இவன் யோசிக்கும் போதே நம்ம ஹீரோ வரானா. அங்க இவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அடே நீ ஒன்னும் சாகலையாடா. அங்க ஹீரோ அவனோட டெக்னிக்கை பயன்படுத்தி தாக்க வரானா. அவனோட கையிலேயே அவன் கத்திய வச்சு தாக்குறான். அந்த கத்தியும் நடுவுல மாட்டிக்குது. நல்ல முடியுமா? முடிஞ்சா கொன்னு காட்டு. ஆனா அவனோட கத்தி அங்க மாட்டிக்கினாலேயே ஒரு மாதிரி அவன் முழிக்கிறான் என்ன பண்ணுன்னு. ஹீரோ இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க பஞ்சு விடுறானா. அவன் கடுப்பாயி அப்படியே கொன்னுறான். அதே மாதிரி அங்க ஹீரோ திரும்பவும் அங்க வரான். நீ வந்து என்னோட பிரதரை கொன்னு தப்பு பண்ணிட்ட. இந்த ரிவெஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். ஆனா அது ஒன்னும் அவனோட பிரதர் இல்ல. சும்மா தான் அங்க ஆளு கதை ஊத்து. அப்பதானே திரும்ப சாக முடியும். இதே மாதிரி வந்து அவன் தாக்குறான். அங்க கிட்டத்தட்ட 4 வாட்டி இதே மாதிரி இறந்து போறான். ஆமா நீங்க வந்து எத்தனை பேரா இருக்கீங்க? புதுசா திரும்ப நான் தாக்க வந்துனே இருக்கிறீங்க. இந்த மாதிரி இது எனக்கு தலைவலியா இருக்கு. செத்து வரான்ல. இதனால அங்க கொஞ்சமா அது ஸ்லோ டவுன் ஆகுது. இதனால எப்படியாச்சும் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸையும் மாஸ்டர் பண்ணுன்னு பாக்குறான். அதுக்கும் 1 வாரம் தான் இருக்கு டெத்தோட ரெசரக்ஷன் நடக்கிறதுக்கு. அதுக்குள்ள இவன் பண்றது ரொம்ப ஹார்டான விஷயம். இந்த ஆளுக்கும் இப்போ டவுட் வந்திருக்கும். என்னால அந்த கியாவோ ஃபேமிலியில இன்னமும் உயிரோட நிறைய பேர் இருக்காங்களான்னு. அதனால அவனை அப்படியே விட முடியாது. என்னோட பஞ்ச் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தாலும் அவனை கண்டிப்பா என்னால தோக்கடிக்க முடியும். இந்த ஆளுக்கும் அதே டவுட் தான். என்னன்னா ஒருத்தங்களும் சிமிலரா தான் இருக்காங்க. என்ன லைட்டா போன வாட்டியை கம்பேர் பண்ண இந்த வாட்டி அவங்களோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூடி இருக்கு. இப்போ லாஸ்டா நான் தோக்கடிச்சவன் ஏன் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அவனோட அந்த பாக்ஸிங் டெக்னிக் போன வாட்டியை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. திரும்பவும் அவன் வந்தானா அவ்வளவுதான். கண்டிப்பா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதுக்குள்ள ஹீரோ வானத்துல இருந்து வந்து ஒரே பஞ்சில தோக்கடிக்கிறான். இதனால அவனுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸும் கிடைக்குது. அவனை பத்தின இன்ஃபர்மேஷனும் அங்க வருது. இந்த சிஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியை கொன்னது இவங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்க தான். இதனால அங்க ஒரு லெட்டரும் இருக்குமா. அதை வந்து கொண்டு போய் அவன் வந்து கொடுக்கலாம் டிசைட் பண்றான். இந்த சைடு அங்க வந்து அந்த லேடி அவன் மீட் பண்றான். அந்த லேடிக்கு அடையாளமே தெரியல. இது வந்து இவன் தான். நானு நீங்க தானா இது? ஆமா நீங்க வந்து நம்பலையா? நான் தான் மூவ் வந்திருக்கேன். அங்க இன்னமும் அவங்க கேக்குறாங்களா நோண்டி அவன் வந்து இன்னமும் சொல்றான் இது வந்து நாதான்னு. அப்புறம் தான் அவங்க நம்புறாங்களே. ஏன்னா போன வாட்டியை கம்பேர் பண்ணா பல மடங்கு இவன் ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியறான். இதனால எப்படி அவங்க நம்பிடுறாங்க. அங்க அந்த விஷயத்தையும் அவன் சொல்றான். அந்த ஆளை கொன்னுட்டான்னு. அதே மாதிரி சிஸ்டர் நீங்க வந்து எப்பதான் எனக்கு அந்த விஷயத்த சொல்லி தர போறீங்க? 2வது சாப்டர் நான் கத்துக்க தேவையில்லையா? கண்டிப்பா அதுக்கெல்லாம் இன்னமும் 5 to 6 வருஷம் வந்து ஆகும்பா. உன்னோட பிளட் நீ இன்னமும் ஸ்ட்ரென்த் ஆக்கணும். நீ இன்னமும் ஹார்டா ட்ரைனிங் பண்ணணும். அட என்ன நீங்க பேசுறீங்க? இந்த மாதிரி நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். வேணும்னா டச் பண்ணி பாருங்க. டச் பண்ணி பாக்குறாங்களா? அங்க ரொம்பவும் அது பெருசா இருக்கு. பார்த்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ நான் வந்து என்னத்தை டச் பண்ணணும்? நான் வேற ஏதாச்சும் டச் பண்ணனா? அட நில்லுங்க. நீங்க ஒன்னும் வேற எதையும் டச் பண்ணல. என்னோட ஆமை தான் டச் பண்ணீங்க. ஓ அப்படியா? போன வாட்டியை கம்பேர் பண்ணா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ எப்படி நீ ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையுமே பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இவன் உண்மையிலேயே ஒரு ஃபாஸ்டா வளர்ற மார்ஷியல் ஆர்டிஸ்டா? அதேதான் நீங்க வந்து எனக்கு சொல்லித்தாங்க. நான் இருக்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலை பண்ணும்? லேடி சொல்ற டெக்னிக் வந்து சாங்சிங் டெக்னிக் தான். நான் எதிர்பார்க்கல நீ வந்து இந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து உன்னோட ஆமை இந்த அளவுக்கு பயங்கரமா மாத்துவேன்னு. ஏன்னா உன்னோட ஆம்ல கிட்டத்தட்ட 100 kgக்கு மேல பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால நீ வந்து வெயிட் பண்ணு. அதுவும் இது வரைக்கும் நான் உன்னோட ட்ரைனிங்கை முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அந்த ஆளை கொல்லணும் மாஸ்டோ அவரை. நீங்க என்ன சொல்றீங்க? அவரெல்லாம் நான் எப்பயோ கொன்னுட்டேன். அதே மாதிரி அங்க ஒரு லெட்டரும் கிடைச்சது. அதை கேட்டு அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. அப்போனா இவன் மஸ்டோவை உண்மையிலேயே கொன்னுட்டானா?
சரி இந்த மாதிரி நீ அவனை கொன்னுட்ட, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்கை நான் வந்து உனக்கு கத்துத்தரேன், வா இங்க உட்காரு. இதுக்கப்புறம் அவன் அந்த டெக்னிக்கை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவளுக்கும் ப்ரோக்ரஸ் ஆகுற மாதிரி அவனுக்கு தெரியல. அங்க இன்னொரு பர்சன் அங்க தேடி கண்டுபிடிக்கணும், அவனா ஒரு பயங்கரமான வில்லன், அவனை நீ சேலஞ்ச் பண்ணணும்னு அந்த சிஸ்டமும் சொல்லுது. அவங்களும் ஒரு புக்கை கொண்டு வந்து தராங்க. இதுல அந்த சீக்ரெட்டான லெட்டர் டீகோட் பண்றதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. இதை அவங்க படிக்க சொல்றாங்க. ஆனா இன்னமும் இவனுக்கு ஒரு டவுட் வருது, பிளைண்ட் மாதிரி நடிக்கிறாங்களான்னு. இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு அவன் படிக்கிறான். அதுல போட்டிருக்கிறது என்னன்னா 5 போல்ஸ்ல இருக்கிற ஒருத்தங்களும் இந்த எம்பரரை கொல்ல போறாங்களாம். இதை கேட்டவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவங்க வந்து இதை எதிரே பார்க்கல இப்படிலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அந்த 5 செயின்ஸ் அவங்க வந்து பயங்கரமானவங்க. அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா அவங்களால ஒரு சாக்கியை ஒட்டு மொத்தமா அழிக்க முடியும். அவங்களுக்கு செகண்ட் சுப்ரீம் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க நிறைய பேரை இது வரைக்கும் கொண்டு இருக்காங்க. ஒரு சாக்கை அழிக்கும் போதும் அவங்களோட ட்ரெஷரா இருக்கிற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை அவங்க அபியூஸ் பண்ணி இன்னமும் அவங்களோட பலத்தை ஏத்திப்பாங்க. இந்த வகையில தான் எங்களோட குவாங் ஆளுங்களையும் அவங்க கொன்னாங்க. எங்களோட ஆளுங்க கிட்டயும் ஒரு பலமான மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து இருந்தது. எப்படின்னா டார்க் மவுண்டன்ல இம்மார்டல்ஸால எங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்ட்ரென்த் அதையும் இவங்க அடியணும்னு சொல்லி எல்லாரையுமே கொன்னாங்க. கடைசியில மிஞ்சினது நான் தான். இப்போ என்னையும் அவங்க முடிக்கணும்னு பாக்குறாங்க. இப்போ எம்பரரை அவங்க கொல்ல போறாங்க. என்ன ஆக போதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். என் கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அதுதான் இந்த மாதிரி அந்த சொசைட்டி கூட நானும் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும்ல இந்த மாதிரி அவங்க எம்பரரை கொல்ல போறாங்கன்னு. அவங்களுக்குள்ளேயே நான் வந்து ஊடுருவி உள்ள வாழ ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஒரு வழியாக்க முடியும். நம்ம ஹீரோவோட உண்மையான பிளான் என்னன்னா அங்க போயிட்டா போதும், அங்க செத்தாலும் ஒரு வாரியரை தான் இவன் சாவான். ஹிஸ்டரியில ஒரு பெரிய பேரை இவனுக்கு கிடைக்கும். அதனால அந்த டெத்தை ஒரு பெரிய டெத்தா இந்த சிஸ்டம் வந்து கவுண்ட் பண்ணும். இவனோட பவர் லெவல் இன்னமும் அதிகமாகும். அதுதான் இவன் கனவு காண்றான். அவனால பண்ண முடியுதான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த லேடிக்காக அவனால இதை பண்ண முடியுதானு. வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.